ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு shtube. உலகத்திலேயே ரொம்ப சத்தான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்மளோட பாரம்பரிய உணவான இட்லி அல்லது தோசை அப்படின்னு சொல்லலாம். இந்த இட்லி தோசையவே இன்னும் ரொம்ப ஹெல்தியான முறையில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி இதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரைஸ் குக்கரோட வர்ற கப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன் 1 கப் அளவு. பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவு ப்ரௌன் ரைஸ், அதாவது பழுப்பு அரிசி இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன் 1/4 கப் அளவில். 1/4 கப் அளவு உளுந்து, முழு உளுந்து நான் இதுக்கு சேர்க்குறேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அது இன்னும் ஹெல்த்தியானது. 1 கப் பச்சரிசிக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் ப்ரௌன் ரைஸும் 1/4 கப் உளுந்தும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சேர்த்தோன்னா நம்மளோட இட்லி தோசை கசப்பாயிரும். இப்போ நம்மளோட அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பவுலில் போட்டுட்டு இதை இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 அல்லது 3 வாட்டி, அல்லது நீங்கள் கழுவுற தண்ணி நல்லா க்ளீனாக வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்துட்டு இதை நீங்கள் வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டைம் சேவ் பண்ணுறதுக்காக நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவேன். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதுமானது, நல்லா ஊறிடும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைக்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவு சாதம், நம்ம பகல் வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அது ஒரு கைப்பிடி அளவு, கப் அளவில் நான் சொல்கிறதுனா நம்ம உளுந்து ப்ரௌன் ரைஸ் எல்லாம் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு. ரொம்ப சேர்த்தோன்னா தோசை ஒரு மாதிரி விழுன்னு ஆயிரும். ஸோ அது வந்து சாதத்தோட அளவு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, அரைய விட்டு பார்த்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துலேயே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்த மாவை சுத்தமான ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாது. நார்மலான தோசை இட்லி மாவு வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைப்பாங்க சில பேர். இந்த ப்ரௌன் ரைஸ் சேர்க்குறதுனால இது ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ப்ரௌன் ரைஸுங்கிறது உங்களுக்கு பட்டை தீட்டப்படாமல் வர்றதுனால அந்த அரிசியோட சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ப்ரௌன் ரைஸை நீங்கள் சாதமாக வடித்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி தோசையாக செஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச சட்னியோ சாம்பாரோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ண போகும்போது கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க. கண்டிப்பாக இந்த சத்தான சுவையான பழுப்பரிசி தோசையை வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்கள் வீட்டில் கிட்ஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஈஸியான, ஹெல்தியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.